ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ. திஸ் இஸ் ஃபேமஸ் பைக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பரான என்டாஸ்மெண்ட் டீசல் போட் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேலுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வண்டி வந்து புக் கரண்டில் இருக்குது, வண்டி சென்டர் பெட்டில் இருக்குது, வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ரேட்டுக்கு கொடுக்கலாம் தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இந்த வண்டியை பற்றின கமெண்ட் டீல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இந்த வண்டி பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டி பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1987 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். 1987 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 30+ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறாங்க. வண்டி நம்பர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. TCQ 8374 லோக்கல் வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வண்டி எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2026 வரைக்குமே கார்டில் இருக்குது. உங்களுக்கு 1 இயர் எஃப்சி கார்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்கு மாறிடுச்சு. பழைய ஆசி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், புக் ஆசி இருக்குது, ஸ்மார்ட் கார்டு ஆசி இருக்குது. சரிங்களா, வண்டி அவுட்லுக்லாம் பாருங்கள். இந்த வண்டி யார் யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் இருக்கணும். வண்டி எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70 to 80% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த டேங்க்கு, மண்டை, டூல்ஸ் பாக்ஸு, லைட் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்குது. மற்றபடி அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு 70 to 80% அவுட்லுக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்தெல்லாம் ஃப்ரண்ட் டயர் 70% இருக்குது. ஃப்ரண்ட் மக்காட் க்ரோம் போடுது ஃப்ரெண்ட்ஸ். க்ரோமியம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஏறினங்காட்டி க்ரோம் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும். வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TCQ 8374. டூம் வந்து லூகாஸ் டூம் போடுது ஃப்ரெண்ட்ஸ். லூகாஸ் டூம்லாம் பார்க்கறதே கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு. இது ஓல்டு லூகாஸ் டூமு. வண்டியில் வந்து டபுள் பம்பர் வந்துடும். மினி ரூட்ஸ் போட்டிருக்குது. சிட் லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED ப்ளூ கலர் போட்டிருக்குது. ஸ்பீடோமீட்டர்லேருந்து எல்லாம் பக்கா ரன்னிங் கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடோமீட்டர் எல்லாமே பக்கா ஒர்க் ஆகும். வண்டியில் வந்து ஒரிஜினல் ஹேண்டில் பார் பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் போட்டுக்குது. இதில் கிளட்ச் ஒயரு, பிரேக் ஒயர் எல்லாமே வந்து ரீசெண்டாக மாற்றிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவிட்ச் செட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சுவிட்ச் செட்டு. சரிங்களா, 90s வந்த சுவிட்ச் செட்டு இதெல்லாமே. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லணும்னா, இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 6 HP இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். 6.5 HP இன்ஜின். இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது. இன்ஜின்லாம் நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த வண்டியோட மெயின் ப்ளஸ் என்ன, இந்த வண்டி சென்டர் பெட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சென்டர் பெட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சீட் எல்லாமே நல்லாயிருக்கும். சீட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைலன்சர் போடுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓப்பன் சைலன்சர் தான். டபுள் சைடு சேரி கார்டு வந்துடும். சரிங்களா, டபுள் சைடு சேரி கார்டு வந்துடும். பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிலோ ஆஃப் கண்டிஷன் தான். நீங்கள் பேக் டயர் வண்டி எடுத்திங்கன்னா பேக் டயர் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில். இந்த வண்டியோட ஓவரால் லுக்கு. அதே மாதிரி பேட்ரி பூசு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேட்ரி கண்டிஷனும் வந்து நல்லா இருக்குது. வண்டியில் எங்கேயுமே வெல்டிங்கு எதுவுமே கிடையாது. வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். அவுட்லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் ஓட்டலாம், இல்லை அவுட்லுக் ரெடி பண்ணி ஓட்டுறனாலும் ஓட்டலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. வண்டியெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. வண்டி பீட் எல்லாமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
காரில் சிட் லைட் போட்டுக்கிற பாருங்க. ஸோ ஒயரிங்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒயரிங்கில் நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை. வண்டியில் அதேமாதிரி இண்டிகேட்டர் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர் வேணும், நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயரிங் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு இந்த வண்டி ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்து நான் வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இந்த வண்டியில் ஒரு ரைடு போகலாம் வாங்க. இந்த வண்டி நான் ஓடி பார்த்தா பிக்கப் நல்லா இருந்துச்சு. பிக்கப் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் கீர் ஸ்லிப்பிங் எதுவும் இல்லை. ஏன் வீடியோ போக லேட்டாகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிக்கெல்லாம் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எஃப்சி பண்ணி வரது கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியறதில்லை. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டோக்கெல்லாம் வண்டி பற்றி சொல்லணும்னா வண்டி ஓட்டோக்கெல்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், ஸ்பீடாக மிடில் ஒர்க்கிங் தான். ஒரே தான் நியூட்ரல் ஆயிடுச்சு. இது மாதிரி வண்டியில் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீசனபிளான ரேட்டில் வேணும், வண்டி வேணும், அப்படியே எஃப்சி கரண்டில் அப்படியே ஓட்டர் கண்டிஷனில் வேணுங்கிற இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க. பேக் டயர் மாற்றிட்டு இன்னும் வண்டி நல்லா இருக்கும். பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திர கண்டிஷன் ஆகிடுச்சு. ஸோ வண்டியை பற்றி சொல்லிட்டேன். வண்டி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரீசனபிளான ரேட்டுக்கு தரப்போகிறேன். வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்து நான் வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலெலாம் ஃபுல்லாக மாற்றிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். இந்த வண்டி யார் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ரேட்டில் எஃப்சி கரண்டில் ஜஸ்ட் நம்ம ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி அப்படியே ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1987 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. எஃப்சி வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் கரண்ட் இருக்குது. 2026 வரைக்குமே கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மார்ட் கார்டு அரிசி வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 79,000 ஃப்ரெண்ட்ஸ். 79,000 வித் எஃப்சி கரண்டில் சென்டர் பெட்டில் இருக்கிற வண்டி. ஒயரிங்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 79,000. ஆனால் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ண முடியாது. பார்கெனில் எதுவுமே கிடையாது. 79,000 ஃபிக்ஸட் ரேட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த வண்டி வாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பர் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்ணை உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you, friends.